மேடம், உங்க பேக்கை செக் பண்ணணும். ஏன் பேக்கா? எதுக்கு? இங்க ஒரு லேடி ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்க பேக்கை செக் பண்றதுக்கு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் செக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. மேடம், உங்க பேக்கை செக் பண்ணணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சார், ஐம் மித்ரானந்தன், நந்தன் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சேர்மன். இவங்க என் வைஃப். சாரி சார், இது சாதாரண கம்ப்ளைண்ட் இல்ல, ரொம்ப பெருசு. எங்க முன்னாடி யாரா இருந்தாலும் சரி, எங்க கடமையை நாங்க செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு இல்ல சார், அது என்னங்க, அவங்க வேலையை தானே பாக்குறாங்க. லக்ஷ்மி, இப்போ உன் பேக்ல கிடைக்க போற ட்ரக்ஸால மொத்த நந்தன் குடும்பமும் இப்ப ரோட்டுக்கு வரப்போகுது. உலகமே பார்த்து சிரிக்க போகுது. உங்க குடும்ப கௌரவம் காத்துல பறக்க போகுது. பல வருஷமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. ஓகே, இந்த மேடம். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். எங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கான்ஸ்டபிள்ஸ். என் கண்ணு முன்னாடி தான் அந்த நிரஞ்சன் லக்ஷ்மி பேக்ல ட்ரக்ஸ வச்சான். அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? எப்படி மாயமா போச்சு? என்ன நடந்திருக்கும், என்ன அதிசயம் நிகழ்ந்துச்சுன்னு பயங்கரமான மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நீ லக்ஷ்மி பேக்ல போட வச்ச அந்த ட்ரக் பேக்கெட்ஸ் என்னாச்சுன்னு தானே யோசிக்கிற. நீ என்ன சொல்ற மித்ரா? லக்ஷ்மி பேக்ல நான் ட்ரக்ஸ் வைக்க சொன்னா? பிரவீன் மிட்டல், நீ ஒரு பெரிய கலைஞன். அதே மாதிரி நடிப்புல உன்னை மிஞ்ச ஆளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. நீ ஒருத்த மட்டும்தான் ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப தப்பு மிட்டல். உன்னோட டேலண்ட்டை பத்தி, உன்னோட பெருமையை பத்தி போலீஸுக்கு போய் சொல்லவா? சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வெளி உலகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு ஜெயிலுங்கிற ஒரு உலகத்துக்குள்ளேயே வாழ வேண்டியிருக்கும். இப்பவே உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க முடியும். ஆனா
ஏற்கனவே எங்களால் உன் வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. ஒரு தடவை தண்டனையும் கிடைச்சிருக்கு. அதனால தான் உனக்கு திருந்துறதுக்கு, திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நான் ஒரே ஒரு வாட்டி கான்சென்ட்ரேட் பண்ணதுல நீ ஊரை விட்டே ஓடி போற நிலைமைக்கு ஆளான. ஒருவேளை நான் முழுசா இறங்கி கான்சென்ட்ரேட் பண்ணனா உன் வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு கேரண்டியே இல்லாம போயிடும். பார்த்து இருந்துக்கோ. வா லக்ஷ்மி. மித்ரா, என் கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா போற போல இருக்கு. இது இந்த கதையில ஒரு சின்ன திருப்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய திருப்பங்கள் இருக்கு. உண்மையான முற்றுப்புள்ளிய உனக்கு நான் வைக்க போறேன் மித்ரா. வெயிட் அண்ட் வாட்ச். ஜெய்தேவ், என்னப்பா ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? மித்ரா லக்ஷ்மி விவாகரத்து விஷயத்துல அரவிந்தா எடுத்த முடிவுல அர்த்தமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல அந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட என்ன பேசினாலும் அவ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. ஏன் சொல்றேன்னா, அரவிந்தா ஒரு விஷயத்த நம்பிட்டா அவகிட்ட என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டான். இந்த விவாகரத்தால மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் தான் நல்லது செய்யறதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதனால அவங்க வாழ்க்கையே அவ அழிக்க போறாங்கிற விஷயம் அவளுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா வேற என்ன பண்றதுன்னு எனக்கு எந்த யோசனையும் தோணல. ஆரத்தி எடுத்துக்கோங்க மாமா. என்னாச்சு மாமா? ஆரத்தி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நீ பூஜை பண்ற, ஆரத்தி எல்லாம் கூட கொடுக்கற.